இது வரைக்கும் அமைச்சர்களை வந்து நியமிக்கலை. அதாவது ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு 9 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய மற்ற துறைகளுக்கு, முக்கியமாக வேளாண் துறை, இந்த மாதிரியான முக்கியமான போக்குவரத்து துறைகளுக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் இன்னும் போடலன்னு சொல்லும்போது மொத்தமாக 22 அமைச்சர்கள் வந்து இனிமேல் வந்து நியமனம் போகிறாங்க. அதாவது நாளை கழித்து நியமனம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 2 அமைச்சர்கள் கன்ஃபார்மாக கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ்குமார், தாரகை கட்டேட் அண்ட் வந்து மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாத், இந்த 3 பேரில் 2 பேர் கண்டிப்பாக வந்து அமைச்சர் பதவி இருக்குது. அதில் அதிக வாய்ப்பு வந்து தாரகை கட்டேட்டுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெண் அமைச்சராக வந்து கன்னியாகுமரியில் முன்னாடி இருந்தவங்களை தாண்டி, லூர்தம்மாவை தாண்டி வேறு யாரும் இல்லைன்னும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண் அமைச்சராக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி விசிக, சிபிஐ, சிபிஎம் இவங்களுமே அமைச்சராக வந்து அமர்றதுக்கு தாவேக்கா ஒப்புதல் அளிச்சிட்டாங்க, பிரச்சனை இல்லைன்ற இடத்துல தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா, அவங்க அதை சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்க அதை பற்றி யோசிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அமைச்சரவையெல்லாம் பங்கு தேவையில்லைன்ற இடத்துல தான் வந்து இந்த 3 கட்சிகளும் இருக்காங்க. பட் இந்த வாட்டி பார்க்கும்போது மேபி அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, அதை பற்றி யோசிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.